ஜெர்மனியில் நாடுகடத்தல் நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக காட்டிக்கொண்டாலும் அது தோல்வியடைந்த திட்டம் என போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேற்கு பொமரேனியாவை சேர்ந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் நாடுகடத்தல் குறித்த தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். சுமாராக 80% நாடுகடத்தல்கள் தோல்வியிலேயே முடிவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடுகடத்தப்பட வேண்டிய பலர் அருகில் உள்ள வீடுகளில் அல்லது அறைகளில் ஒளிந்து கொள்வதோடு போலீசார் அந்த இடங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. எந்த தவறும் செய்யாத குடும்பங்கள் பெரும்பாலும் போலீசாரின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்கின்றனர். எனினும் குற்றமிழைத்தவர்கள் போலீசாரின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பதில்லை. இந்த நிலையில் ஜெர்மனியில் வரி செலுத்துவோரின் பணம் அதிக அளவில் விரயமாகுவதாக அதிகாரி தெரிவிக்கின்றார். ஜெர்மன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு மக்களை திருப்பி அனுப்பிக்க முயற்சிக்கின்ற போதும் பெரும்பாலும் அந்த முயற்சி வெற்றியடைவதில்லை. 2024ஆம் ஆண்டில் ஜெர்மன் 74,000க்கும் மேற்பட்ட இடமாற்றங்களை கோரியிருந்தாலும் 5,800 பேர் மட்டுமே திருப்பி அனுப்பப்பட்டனர். இத்தாலி போன்ற சில நாடுகள் கடினமான நிபந்தனைகளை விதிப்பதன் மூலம் நாடு கடத்தலை மேலும் கடினமாக்குகின்றன. 10,000 பேர் கையகப்படுத்த ஒப்புக்கொண்ட போதிலும் 2024இல் இத்தாலி 3 பேரை மட்டுமே ஜெர்மனியிலிருந்து திரும்ப அழைத்துச் சென்றது. இதனால் நாடு கடத்தல் விதிகள் தற்போது கடுமையாக இருப்பதாக போலீஸ் அதிகாரி கவலை வெளியிட்டார்.